மின்சாரம் வளர்ச்சியின் ஆதாரம். நான்காயிரம் மெகாவாட் திறன் கொண்ட செய்யூர் அனல் மின் திட்ட பணிக்கான ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டிலேயே இறுதி செய்யப்படும் என்று தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சமீபத்தில் சொல்லியிருந்தார். இருந்தாலும் இந்த மின் திட்டம் தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஏன் இந்த வழக்காடுதல்கள்? இந்த திட்டத்தின் சாதக பாதகங்கள் என்னென்ன பேசுகிறது இந்த வார சுவடுகள். அழகிய கிழக்கு கடற்கரை சாலை. முதலியார் குப்பம் களிமுக பகுதிக்கும் ஆலம்பரை குப்பம் களிமுக பகுதிக்கும் இடையே துறைமுகம் அமையவிருக்கிற பகுதி இதுதான். இங்குதான் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இந்தோனேஷியாவிலிருந்தும் டன் கணக்கில் நிலக்கரி வந்து இறங்கப் போகிறது. 3 லட்சம் டன்னுக்கும் அதிகமான நிலக்கரி இங்கே கிடங்கில் தேக்கி வைக்கப்படும். நாள்தோறும் இதில் 45,000 டன் நிலக்கரி கன்வேயர் பெல்ட் மூலம் கடற்கரையின் எதிர்ப்பக்கத்தில் அமையும் அனல் மின் ஆலைக்கு எடுத்துச் செல்லப்படும். நிலக்கரியை எரிக்க தேவைப்படும் ஃபர்னஸ் ஆயிலை அச்சரப்பாக்கத்திலிருந்து ஆலைக்கு எடுத்து வருவதற்கு ரயில் பாதை உருவாக்கப்படுகிறது. தினந்தோறும் உருவாகும் 5400 டன் சாம்பல் கழிவுகளை கொட்டுவதற்கு ஆலையின் சற்று தொலைவில் சாம்பல் குட்டை அமைகிறது. இது வெடால் ஏரிக்கு மிக அருகில் வருகிறது. வளர்ச்சியும் சுற்றுச்சூழலும் எதிரும் புதிருமாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் சில சமயங்களில் அந்த முரண்பாடு ஏற்பட்டு விடுகிறது. இங்கு 4000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அதில் 1600 மெகாவாட் மின்சாரமே தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும். துறைமுகம் அமையவிருக்கிற இந்த ஊரின் பெயர் பனையூர் பெரிய குப்பம். அனல் மின் திட்டம் தங்களது மீன்பிடி தொழிலை பாதிக்கும் என்று இந்த ஊர் மக்கள் முதலில் ஒன்று கூடி திட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டார்கள். தங்களது அச்சம் பற்றி பனையூர் பெரிய குப்பத்தைச் சேர்ந்த மாரிமுத்து பேசுகிறார். 2012 செய்யூர்ல மக்கள் கருத்து கூட்டம்னு ஒண்ணு சமூக கூடத்துல ஏற்பாடு பண்றதா தகவல் எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு 11 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொன்னா காலையில 9 மணிக்கு தான் தகவலே கிடைக்கும். அது கிராம மக்களுக்கு எல்லாரும் கிடைக்கல, முறையான தகவல் கிடைக்கல. இந்த தகவல் அறிஞ்சு ஒரு 10 பேர் மட்டும் மீட்டிங்கு போறாங்க. அதுலயும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு அளிக்கல. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், முரண்பாடா திரும்பி வந்துட்டோம். இது முழுக்க முழுக்க எங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய விஷயமே இல்ல அப்படின்னுட்டு நாங்க வந்துட்டோம். அதன் பிறகு அவங்க வேலைங்களை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, நாங்க எங்க கடல் தொழில மீன் பிடிக்கிற வேலை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதே காலகட்டம் இப்படியே இருந்துட்டு இருக்கும் பொழுது சரி, கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு எந்த விதமான தகவலும் வரலன்ட்டு நாங்க டைரக்டா மாவட்ட கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தோம். சிஎம் செல்லுக்கு மனு அனுப்பியிருக்கிறோம். இந்த இடைக்கே நாடு கடப்பாக்கம் பேரூராட்சின்னு சொன்னாங்க, ரொம்ப செழுமையான பகுதி. கடல் வளம், நீர் வளம், நில வளம் எல்லாமே பசுமையா இருக்கும். இயற்கை காற்றை சுதந்திரமா சுவாசிக்கலாம். குடி தண்ணீர் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாத எப்படிப்பட்ட வெயில் அடிச்சாலும் சுத்தமான தண்ணி கிடைக்கும் எங்க பகுதியில். அதே மாதிரி மீன் உற்பத்தியும் ரொம்ப சிறப்பா இருக்கும். மீனவர்களுக்கு பெரும்பாலும் குறை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மீன் உற்பத்தி நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட பகுதியில் வைக்காம, அதாவது இதுக்கு முரண்பாடா எந்த பகுதி இருக்குது அங்க அமைக்கலாமே அப்படின்றதான் எங்களோட கருத்து. இந்த பக்கம் தேவனாம்பட்டினத்துல இருந்து இந்த பக்கம் மெட்ராஸ் வரைக்கும் இந்த சம்மர் சீசன் சொல்லுவோம், அந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே போதிய அளவுக்கு இல்லாம அதிகபட்சமா எறா கிடைக்கக்கூடிய ஒரே பகுதி எங்க பகுதி தான். அனைத்து கிராமத்து மீனவ மக்களும் இங்க தொழில் பண்ணுவாங்க. இந்த பக்கமும் எங்க ஊருக்கு அருகாமையிலே முகத்துவாரம் ஒரு 1 கிலோமீட்டர்ல, இந்த பக்கம் 4 கிலோமீட்டர்ல ஒரு முகத்துவாரம். இந்த 2 முகத்துவாரமும் கடல்ல போய் அந்த மழை நீரோட கலந்து கடல்ல போய் சேரும் பொழுது இன்னும் இறால் உற்பத்தி, மீன் உற்பத்தி அதிகரிக்குது.
அதனால எங்களுக்கு மீன் உற்பத்திக்கு இறால் உற்பத்திக்கு பஞ்சமே இல்லை, நல்ல செழுமையா தான் இருக்கும். இந்த நிலக்கரி இறக்குறது, கப்பல் வந்து போறது, கழிவுநீர் கடல்ல வருதுன்னு சொன்னா இந்த இனப்பெருக்கம் முழுக்க முழுக்க அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இந்த திட்டமே நாங்க வேணான்னு எதிர்க்கிறோம். துறைமுகம் அமையவிருக்கிற பனையூர் பெரிய குப்பத்திற்கு அருகிலுள்ள பனையூர் சின்ன குப்பத்து மக்கள் இந்த திட்டத்தில் தங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எங்களுக்கு வந்து இது விருப்பமே கிடையாது சார். எங்களுக்கு இது வரணும்னு எங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா நாங்க எப்போதுமே கடலை நம்பிதான் நாங்க இருக்கோம். ஆண்கள் கடலுக்கு போய் சம்பாரிச்சா மட்டும்தான், மீன் கொண்டு வந்தா மட்டும்தான் பெண்கள் வந்து அதை எடுத்துட்டு போய் விற்க முடியும். இப்போ முக்காவாசி பெண்கள் இந்த கிராமத்துல யாரும் வேலைக்கு போக முடியாது, இந்த குப்பத்துல யாரும் வேலைக்கு போக முடியாது. எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்க. படிக்கிற பசங்க மட்டும் தான் ஸ்கூலுக்கு போவாங்க, இது எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க. வர்றதுனால எங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுனால நீங்க கல்ல கொட்டி தூண்டில் வலை மாதிரி போட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனை வராத அளவுக்கு நீங்க பண்ணி தரணும். இப்ப எப்படி நோய் இல்லாம இருக்குமோ அது வந்தால் நாங்க நோய் இல்லாம இருக்கணும், அந்த மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கு பண்ணி தரணும். அதுக்கப்புறம் பெண்கள் எல்லா பெண்களுக்குமே, படிச்ச பெண்களுக்கு, மீன் வியாபாரம் பண்ற பெண்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தரணும். அதே மாதிரி ஆண்களுக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க எங்க ஊருங்கள்ல. இப்போ நாங்களா படிக்காத இருந்தா கூட நிறைய பெண்கள் படிக்காம இருந்தா இப்போ நாங்க எங்க குழந்தைங்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறோம். அப்படி படிக்க வைக்கிற காலத்துல நீங்க அந்த பசங்களுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும், எல்லா உதவியும் பண்ணணும். உங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி, அப்படி வராத மாதிரி இருந்தாக்கா வேற எங்கன்னா போடுற மாதிரி இருந்தா போடலாம். அப்படியே முடியாத இருந்தாக்கா எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேலை வரா மாதிரி செய்து கொடுக்கணும் பின்னாடி. அதான் எங்களோட கோரிக்கை. வீட்டுக்கு ஒரு வேலை வேணும். நிலக்கரியை எடுத்துச் செல்வதற்கான கன்வேயர் பெல்ட் அமைய உள்ள கங்கதேவன் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன் இந்த திட்டம் மக்களுடைய சம்மதம் இல்லாமல் நடப்பதாக சொல்கிறார். எங்க பகுதிக்கு வர விருந்தினர்கள் கூட ஒரு நாள் போலான்னு வருவாங்க, ஆனா 4 நாள் இருந்துட்டு போவாங்க. ஏன்னா இங்க காசு கொடுத்து வாங்க போறதில்லை, தண்ணி காசு கொடுத்து வாங்க போறதில்லை, எந்த பொருளுக்காகவும் எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை. ஒரு இளநீர் வெட்டமா குடிச்சோமா ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த இயற்கை சூழலை கெடுக்கக்கூடிய இந்த திட்டம் இந்த பகுதியில வராம இருந்தாக்கா எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். 45,000 டன் நிலக்கரியை ஒரு நாளைக்கு எழுதிட்டு போறாங்கனாக்கா எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு டன்னுக்கு ஒரு கிலோ சேதாரம், அதாவது பவுடர் ஆகி இந்த பகுதியில் படிஞ்சா கூட இந்த பகுதியே வெறும் நிலக்கரி படிஞ்ச மாதிரி தான் ஆயிடும். அதனால இது ரொம்ப தீங்கான செயல். அடுத்தது இந்த இயற்கையா வாழற எங்களுடைய வாழ்க்கை. இப்ப நாங்க ஃபேன் இல்லாம வாழ்வோம், கரண்ட் இல்லாம வாழ்வோம். கரண்டே எங்களுக்கு தேவை கிடையாது, கரண்டினுடைய அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. எங்களுக்கு இயற்கையா வெளியே போட்டு படுத்துக்குவோம், கொஞ்சம் காத்து வரலையா வெளியே ஒரு மரத்தில் படுத்து நான் எங்களுடைய காலத்தை ஓட்டிடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த இயற்கையான இந்த சூழலை கெடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது. மின்சார தேவைதான். இதே இன்னும் எவ்வளவோ வறண்ட பூமிகள் அல்லது எதுவுமே வளராத மண்ணு, இது மாதிரியான பகுதிகள் நிறைய இருக்குது. அந்த பகுதியில் இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு போகலாம். அதுல எந்த விதமான ஆட்சேபனை இருக்கிறது இல்லை. ஆனா இது ரொம்ப பலமான பகுதியை அழிக்கிறதுக்கு இந்த செயல்பாடு வருது அப்படின்ற போது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருபத்து 4 கிராமங்கள் அடங்கிய இடைக்களி நாடு பேரூராட்சி முக்கணிகளும் விளைகிற பூமியாக இருக்கிறது. செய்யூர் அனல் மின் திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் ஒப்புதல் பெறும்போது இந்த திட்டத்திற்கு தேர்வான பகுதியில் விளைநிலங்கள் இருக்கும் செய்தி மறைக்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட ஆவணங்கள் இதனை உறுதி செய்கின்றன. இதனால்தான் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இது தொடர்பாக ஊர் மக்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். மத்திய எரிசக்தி துறை சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்காக விளைநிலங்கள் குறித்த தகவலை மட்டும் மறைக்கவில்லை. இங்கு மணல் மேடுகள், முகத்துவாரங்கள் இருப்பதையும் மீன்பிடி தொழிலுக்கு இது ஆதாரமான பகுதி என்பதையும் மறைத்திருக்கிறது. இதனையும் ஆவணங்கள் உறுதிப்படுத்துகின்றன. நீர்வளம் உள்ள இடத்தையும் நிலவளம் உள்ள இடத்தையும் இவங்க அனல் மின் திட்டத்துக்காக கையகப்படுத்துறதுக்காக இவங்க நோட்டீஸ் எல்லாம் விட்டாங்க. இந்த நிலத்தை எங்ககிட்ட இருந்து இவங்க எடுத்துட்டாங்கன்னா வாழ்வாரம் பூரா பாய்ச்சிடும். இதை நம்பிதான் நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்துக்கு உண்டான பலம் பூரா 3 போகம் பயிர் செய்யற இடம். இந்த பயிரை செஞ்சு தான் நாங்க விவசாயிகளாக நாங்க பொழப்பு நடத்தின்னு வரோம். இதை வச்சுதான் நாங்க கல்யாணம், பசங்களை படிக்க வைக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளை இதன் மூலியமா தான் நாங்க வச்சு நிற்கிறோம். இது நாங்க எங்க தாய் தாப்பு காலத்துக்கு முன்ன இருந்தே சம்பாதிச்ச இடம் அது எல்லாமே.
இதுல நாங்க வந்து 50 ஏக்கர் 70 ஏக்கர் 80 ஏக்கர் எதுவும் வச்சில்ல. 5 ஏக்கர் 10 ஏக்கர் 5 ஏக்கர் 2 ஏக்கர் 1 ஏக்கர் அரை ஏக்கர் ஆளுக்கு ஒரு கிணறு பம்ப் செட்டு இதை வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நிலத்தை நாங்க இழந்துட்டோம்னா நிலமற்ற விவசாயியா மாறிடுவோம் நாங்க. அதனால நாங்க வந்து இந்த திட்டத்தை நாங்க முழுமையா வந்து எதிர்க்கிறோம். எல்லா வசதியும் நிரம்பின இடம். இதுல வந்து பறவைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, பறவைகள் இருக்குது. இங்க நிறைய வந்து வெளிநாட்டுல இருந்து வெளியில பக்கத்திலேயே இந்த கழுவெல்ல வந்து தங்குது, குட்டைகள்ல வந்து தங்குறது, எங்க வெடால் என்ற ஊர்லயும் ஏரியிலயும் வந்து தங்குது. இப்படி பறவைகள் இருக்குது. வெடால் பக்கத்துல உள்ள பாளையூர் பகுதியில் உள்ள காட்டுல மான்கள் நிறைய இருக்குது. இப்படி விலங்குகளும் பறவைகளும் எல்லாம் இருக்கிற இடத்துல எங்களை வந்து இது மாதிரி விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க வந்து விடுறதுக்கு இது தயாராக இல்லை. மேலும் மத்திய அரசாங்கம் இப்போது 2014 ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறது. அதாவது விவசாய நிலத்தை கையகப்படுத்தும் போது 175 பேர் எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த நிலத்தை அறவே கைவிட வேண்டும். ஆகவே இந்த திட்டம் வந்து எங்களுக்கு 100க்கு 100 பேர் இந்த திட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம். தருதாளை குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்களும் இந்த அனல் மின் நிலைய திட்டத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற அச்சம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து அவங்க அனல் மின் திட்டப்பட எங்க ஊர் ஆட்டாமடியாவே எங்க அந்த கடல் இருப்பினாலே எங்க ஊர் எதிரிடம் அந்த கறியெல்லாம் கொட்டினா எங்களுக்கு வந்து இது மாதிரி சுகாதாரமான இது உட்கார முடியாது. எந்த சாப்பிட்ற சாப்பாட்டுல கூட அந்த தூசுங்க அமைஞ்சு எங்களுக்கு வந்து வர்ற நோய் இதெல்லாம் வரும்ட்டு நாங்கள் ஒரு மனு மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அந்த எந்தெந்த துறை கொடுக்கணுமோ அது மூலமாக கொடுத்துருக்கோம். இந்த கார்த்திகை மார்கழி மாசம் சார் நல்ல இறால் கிடைக்கும் சார். இந்த ஆத்துக்குள்ள போனால ஒரு வளர்த்து ஒரு ஆள் போனால ஒரு ஆளுக்கு வந்து 5000-10,000 பறிப்பாங்க சார் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி மழை பெய்ய இற அதிகமா பூத்து போய் ஒரு லேடிஸ் இட்டும் போயிட்டு ஒரு ஆளு 2000-3000 அந்த மாதிரி சம்பாதிக்க வருமானம் இருக்கு சார் நம்ம ஆத்துல. அதே மாதிரி கடலுக்கு ஆத்து சீசன் முடிஞ்சிட்ட பிறகு கடலுக்கு போனாலும் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ரெகுலரா 2000-3000 கிடைக்கும் சார். கடல் கல்ல கொட்டினாலே அப்படியே ஊர் என்ன பண்ணா ஒரு நாளைக்கு ஒரு 10 அடி உள்ள போயிட்டு ஊர் தண்ணீரா காலி ஆயிடும் சார் ஊரு. அதோட வந்து எங்க தான் போய் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது சிட்டில போனா ஒரு சென்ட்ல போனா இப்ப 20,000-30,000 50,000 கிட்ட போகுது. எங்களுக்கு இது இந்த ஊரோட பெஸ்டான ஊர் எந்த ஊரும் கிடையாது சார். எங்களுக்கு ரொம்ப அருமையான ஊர் சார். ரொம்ப ஒரு நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அவங்க பாட்டுல அந்த சந்தோஷமா குடும்பம் பண்ணிடுறோம் சார். ஆனா மற்ற இடத்துல போனாக்கா அந்த மாதிரிலாம் இவ்வளவு சொகுசா வாழ முடியாது சார் எங்களால. நாங்க இன்னொருத்தங்கிட்ட வேலைக்கு போனா கை கட்டி பதில் சொல்லலாம். கொஞ்சம் ஒரு ½ hour லேட்டா அந்த எங்கப்பா போயிருந்தா இன்ன வரைக்கும் என்ன பண்ண அவன் ஒரு கேள்வி கேட்பான். அந்த கேள்வி நம்மளால கை கட்டி பதில் சொல்ல முடியாது சார். காலங்காலமா சம்பாதிச்சு சொகுசா வாங்க வர இடம் சார் இது. இந்த கடல் மாதாவை நம்பி தான் பொழைச்சுன்னு நாங்க. ஆனா கை கட்டி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது சார். பாளையூர் கிராமத்து விவசாயியான சுப்பராயன் தனது வாழ்வாதாரம் பற்றி பேசுகிறார். இந்த இடத்துல வந்து நான் ஒரு 25 வருஷமா இதே தான் காலம் கழிச்சுக்கினேன். இதில் தான் எது ஒரு விவசாயம் பண்ணுறது கிணறு வெட்டி அதில் வந்து அந்த பிழைப்பு நடத்திங்கிறேன் சார். வேற ஒன்றும் எதையும் நான் செய்யலை, எதுவும் நான் கவர்மெண்ட் வேலையும் செய்யலை. இதே இது குழப்பு என்னுடைய குழப்பு. முதலமைச்சர் அம்மாவுக்கு சொல்றது கூட நான் வந்து இதைத்தான் நம்பிக்கிறேன், இதுதான் இந்த என்னுடைய பழப்பு. அந்த பழப்புக்கு எனக்கு வந்து என் பேரப்பிள்ளைக்கே என் பிள்ளைக்கே வந்து ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த பழப்பு நான் அப்படி தள்ளுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எங்கள் அம்மாவுக்கும் சொல்ல முடியும். செய்யூர் அனல் மின் திட்டம் தினந்தோறும் 53.35 கோடி லிட்டர் கழிவு நீரை கடல் நீரில் கலக்கும் என்று திட்டத்திற்கான ஆவணங்கள் சொல்கின்றன. இந்த தகவல் மீனவர்களின் அச்சங்களை உறுதி செய்வதாக உள்ளது. இந்த மாதிரி அனல் மின்சாரம் வந்து எங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குது. மீன் வளம் குறைஞ்சி போகுது. அதனால வந்து நாங்கள் மீன் பிடிக்க போக முடியாது. ரொம்ப கஷ்ட நிலைமை கொண்டாடுறோம். முதல்ல இந்த கறி எடுத்துட்டு வந்து இந்த பவுடர் பண்றதுனால தான் எங்களால ஒரு சுத்தமான தண்ணி கிடைக்காது. துணி துவைச்சு போட முடியாது. குழந்தைக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். எல்லாருக்குமே தான் அந்த காற்றை சுவாசிக்க அது நிறைய பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி குறைகள்லாம் நிறைய இருக்குது. மரம் வளர்க்க முடியாது. தண்ணி கஷ்டங்கள் இருக்கும். இது மாதிரி அடிக்கடி இந்த லோடு கறி இது பண்றது வரதா தூங்குறதுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும். அப்புறம் வந்து தொழில் முறையாவ எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்குது. எங்களால பிள்ளைங்கள வளர்க்க முடியாது. எங்களை குடும்பமும் பண்ண முடியாது. அந்த மீன் எடுத்துட்டு வந்தாதான் பொம்பளைங்களையும் போயிட்டு வித்துட்டு வந்து 10 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆண்கள் 10 ரூபாய் சம்பாதிச்சாதான் பெண்கள் 10 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும் வேலை கொடுத்தாக்கா இருக்கிற பெண்கள் இன்னும் இருக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் இருந்தாக்கா அந்த சம்பாதத்தை வச்சு நாங்க எப்படி முன்னுக்கு வர முடியும்?
ஒரு காலத்தில் ஆந்திராவில் காக்கிநாடாவில் தொடங்கி தமிழ்நாட்டில் மரக்காணம் வரைக்கும் நீர்வழி போக்குவரத்துக்கு ஆதாரமாக இருந்தது பக்கிங்ஹாம் கால்வாய். பெரிதும் அழிந்து போன இந்த கால்வாய் இன்னமும் உயிரோடு இருப்பது இடைக்களி நாடு பகுதியில் மட்டுமே. இங்குள்ள ஒதியூர் கடற்கரை காயல் ஆயிரக்கணக்கான பறவைகளின் வாழிடமாக இருக்கிறது. சுற்றுச்சூழல் மீதான அக்கறை மக்களின் தினசரி வாழ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. முகத்துவாரங்கள் இல்லை அந்த பகுதியில் என்ற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அங்கு 2 முகத்துவாரங்கள் இருக்கின்றன. ஒன்று முதலியார் குப்பம் முகத்துவாரம், இன்னொன்று ஆலம்பரை குப்பம் முகத்துவாரம். இப்படி கண்ணுக்கு தெரிந்த சாட்சிகளை தவறாக திரித்து கொடுத்து அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இது மிகவும் அடிப்படையில் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக எனக்கு தெரிகின்றது. மேலும் இந்த திட்டங்கள் இந்த இடத்தில் செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடம் முழுவதும் செழிப்பான செம்மண் நிறைந்த விவசாயத்திற்கு மிகவும் வளமான இடமாகும். இங்கு பார்த்தீங்கன்னா சுமாரா 2 போகங்கள் குறைந்தது, 3 போகங்கள் கிணறு பம்ப் செட் இருக்கும், 3 போகம் பயிர் வைக்கிறாங்க. வேர்க்கடலை பண்றாங்க, நெல் பயிர் பண்றாங்க, மறுபடியும் இன்னொரு போகம் நெல் பயிர் பண்றாங்க. இப்படி விவசாயத்திற்கு 3 போகம் ஒத்துழைக்கக்கூடிய நல்ல விளைச்சல் தரக்கூடிய இடத்தில் இந்த அனல் மின்சாரம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன? நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களில் தரிசு நிலங்கள் இருக்கின்றன. அந்த தரிசு நிலங்களில் இந்த அனல் நிலையத்தை கொண்டு சென்றால் மின்சார உற்பத்திக்கும் நாட்டுக்கும் உதவுன மாதிரி இருக்கும். இந்த இடத்தில் இருக்கிற விவசாயத்தை காப்பாற்றின மாதிரி இருக்கும் நமக்கு. விடால் கிராமத்தைச் சேர்ந்த ரவி தங்களது விவசாயம் பற்றி சொல்கிறார். இந்த கிராமத்து மக்கள் அனைவருமே விவசாயத்தையே முக்கிய வாழ்வாதாரமா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த அனல் மின் நிலையம் இங்க வந்து கொண்டு வரதா ஏற்பாடு செய்துட்டு இருக்காங்க. இங்க வந்து இயற்கை சூழ்நிலை அழகா இருக்கு. காற்றோட்டமான வசதி, மக்களுக்கு எந்தவித நோய் நொடி இல்லாம விவசாயத்தை அழகா வச்சு வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க வாழ்வாதாரமா வச்சு. இந்த சூழ்நிலையில இந்த அனல் மின் நிலையம் தரிசு பகுதியாக தான் பரவாயில்ல, இங்க முற்றிலும் விளைநிலங்கள் இருக்கின்ற ஒரு சிறந்த நஞ்சை புஞ்சை கொண்ட இந்த பூமி. இந்த இடத்துல வந்து முக்கியமா இந்த அனல் நிலைமை கொண்டு வரதால மக்களுக்கு எந்த விதத்துல பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு இருந்தா பரவாயில்ல. எங்களுக்கு வந்து முக்கியமா பாதிக்கும் அப்படின்ற சூழ்நிலை தான் தெரியுது. பொல்யூஷன் என்ற கண்ட்ரோல்ல பார்க்கும்போது கரியை வச்சுதான் இந்த அனல் நிலையம் உருவாக்கப்படுறது அப்படின்னு சொல்லும்போது நிலக்கரியால இந்த எரிக்கப்படும் போது அது வெளியாகக்கூடிய அந்த சாம்பல் படிவங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்பதுதான் இப்படி பொதுவான எங்களுக்கு கருத்து. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பகுதியை, இந்த நிலங்கள் இருக்கக்கூடிய சிறந்த பகுதியை இந்த அனல் நிலையத்தால வாழ் செய்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒட்டு மக்களுடைய இங்க வாழ்கின்ற மக்களுடைய கருத்து. வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவது மக்களின் நோக்கம் அல்ல. மின்சார உற்பத்திக்கும் அவர்கள் எதிரானவர்கள் அல்ல. தங்களுக்கு சுத்தமான காற்றும் நீரும் வேண்டும். தங்களது வயிற்று பிழைப்பு கெட்டுவிடக் கூடாது என்பதே அவர்களின் நோக்கம். இதைத்தான் பிரதிபலிக்கிறார் பனையூர் சின்ன குப்பத்தைச் சேர்ந்த குமாரசாமி. நிலக்கரி எடுத்துட்டு போறாங்க இல்லையா, நிலக்கரி எடுத்து போறாங்க. அது வந்து வெளியில அவுட்லைன்ல எடுத்து போறாங்க. அது வந்து காத்து என்ன பண்ணுது, கருப்பா வந்து வீடு துணிக்காய வைக்க முடியாது. துணி எல்லாம் வந்து டஸ்ட் படிஞ்சு போகுது. தண்ணி ஃபுல்லா கருப்பாகி போகுது. நம்ம சுவாசிக்கிற மூச்சு வந்து கருப்பாகி உள்ள நுரையீரல் நிறைய பாதிக்கப்படும். இதனால வந்து சுகாதாரம் கெட்டு போகுது, நம்ம கெட்டு போகுது. இது இல்லாம பண்ண முடியுமா? பண்றாம தான் இங்க பண்ணலாம். வேணாம், முதல்ல இங்க அனல் மின்சாரம் தேவை, வேணான்றதுதான் எங்க முடியும். நாங்களும் எவ்வளவு போராட்டம் பண்ணி பார்த்தோம். நிறைய பேர் இப்போ சில என்ஜிஓஸ் கூட வந்தாங்க, வந்து நாங்க சைட் சப்போர்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் மீறி என்ன பண்ணிட்டு கூடங்குளம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கும் தடுக்க முடியாத கட்டி முடிச்சு இன்னைக்கு ரன்னிங் லெவலில் போயின்னு இருக்கு. இப்பயும் தடுக்காதான் போயின்னு இருக்கு. நம்ம அது மாதிரி நம்மளால போராட்டம் பண்ண முடியாது. அது மாதிரி சூழ்நிலை இருக்குது. சரி, வர இருப்போம். எல்லாருக்கும் எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளு வேலை எல்லாரும் கொடுக்கணும், வேலை தரணும் ஒண்ணு. அதே மாதிரி சுகாதாரம் எல்லாருக்கும் இருக்கணும். சுகாதார ஹாஸ்பிட்டல் வசதி, வந்து படிப்பு வசதி எல்லாம் பண்ணி தரணும். வீடு வசதி பண்ணி தரணும். நிறைய இது மாதிரி எல்லாம் கேட்டிருக்கோம். மக்களுக்காக திட்டங்கள் என்பது தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. நாளுக்கு நாள் தமிழ்நாட்டின் மின்சார தேவையும் அதிகமாகி வருகிறது. இந்த சூழலில்
விளைநிலங்களை பாதிக்காத, மக்களின் வாழ்க்கையை பாதிக்காத மின் திட்டமாக செய்யூர் அனல் மின் திட்டத்தை செயல்படுத்துவது எப்படி என்று யோசிப்பது அவசியமாகிறது. இந்த திட்டத்தில் நிலக்கரியை எரிக்கும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் பட்சத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாடு கடுமையானதாக இருக்கும். நிலக்கரியை எரிவாயுவாக மாற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியங்களை மத்திய அரசு யோசிக்க வேண்டும்.